தொடர்ந்து மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மூளைச்சலவை செய்து தீவிரவாத அமைப்புக்கு இளைஞர்களை சேர்க்க முயன்றதாக தமிழ்நாடு பிரிவின் தலைவர் அல்பாசித் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். தமிழகத்தில் 16 இடங்களில் இன்று என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் குறிப்பாக 15 இடங்களில் மயிலாடுதுறையில் தான் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையில் ஒரு இடத்தில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த ஒரு இடம் என்பது அல்பாசித் என்பவருடைய இடம். அவர் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக அவர் பணியாற்றி வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சென்னை புரட்சிவாக்கம் பிளவர் சாலையில் அவர் ஒரு அறையை எடுத்து தங்கி இருந்திருக்கிறார். அங்கு இந்த சோதனை என்பது இன்று காலை என்பது நடத்தப்பட்டிருந்தது. அந்த சோதனைக்கு பிறகுதான் அல்பாசித் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அல்பாஸ் தொடர்பான பல்வேறு கட்ட தகவல்கள் என்ஐஏ மூலமாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு என்ஐஏ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டவர் தான் இக்மா சாதிக். இவர் சென்னை அண்ணா சாலையில் ஒரு தற்காப்பு கலை மையத்தை நடத்த வந்திருக்கிறார். அதன் மூலமாக பல்வேறு இளைஞர்கள், அதாவது கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் என அவர்களை மூளைச்சலவை செய்து ISIS தீவிரவாத அமைப்பிற்கு ஆட்கள் சேர்க்கக்கூடிய முயற்சியில் அவர் ஈடுபட்டு இருந்தார். அது மட்டுமல்லாமல் இவர் இந்தியா முழுவதும் தேடப்படக்கூடிய ஒரு 72 பேர் பட்டியலில் முக்கியமான நபராக இவர் இடம்பெற்றிருப்பதாக என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கடந்த 2022ஆம் ஆண்டு இக்மா சாதிக் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பிறகு அவர் தொடர்பான பல்வேறு கட்ட விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அது தொடர்ச்சியாகத்தான் அல்பாசித் என்பவரும் இக்மா சாதிக்குடைய பின்தொடர்பவராக இருந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அல்பாசித் தமிழக பிரிவுடைய தலைவராகவும் செயல்பட்டு வந்திருப்பதாக என்ஐஏ விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. வாட்ஸ்அப் குழு உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலமாக கல்லூரி மாணவர்களை மூளைச்சலவை செய்து தீவிரவாத அமைப்பிற்கு சேர்க்கக்கூடிய பணியில் இந்த அல்பாசித் ஈடுபட்டு வந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல மயிலாடுதுறையில் 15 இடங்களில் இந்த சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சோதனையில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் குறித்து இதுவரை என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை. சோதனை முடிந்த பிறகு அது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என்று என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.